ஓம் சாந்தி. 6/5/2025. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு படிப்பு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு தன் கூடவே அழைத்து செல்வார். கேள்வி: எந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்? பதில்: இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தூய்மையாகுங்கள். பதீத பாவனனாகிய தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி விடுவீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவது உங்களது கடமை. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது. பாடல்: உன் மடியில்தான் இறக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலின் பொருளை கேட்டீர்கள். பாபா, நாங்கள் உங்களது ருத்ர மாலையில் வருவோம். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகில் உள்ள சடங்குகளாகிய ஜபம், தவம், பூஜை, பாடல் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. பக்தி என்றால் ராவண ராஜ்யம், ஞானம் என்றால் ராமராஜ்யம். ஞானத்தை படிப்பு என்று கூறப்படுகிறது. பக்தியை படிப்பு என்று கூறப்படுவது கிடையாது. நாம் என்ன ஆவோம் என்ற லட்சியம் அதில் கிடையாது. பக்தி என்பது படிப்பு அல்ல, ராஜயோகம். கற்றுக்கொள்வது படிப்பாகும். படிப்பு ஒரே இடத்தில் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படும். பக்தியில் அலைந்து அலைந்து ஏமாற்றம் அடைகிறார்கள். படிப்பு என்றால் படிப்புதான். ஆக படிப்பை முழுமையான முறையில் படிக்க வேண்டும். நாம் மாணவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பலர் தங்களை மாணவன் என்றும் புரிந்து கொள்வது கிடையாது. ஏனென்றால் படிப்பதே கிடையாது. தந்தையையும் தந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபாவையும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று புரிந்து கொள்வது கிடையாது. புத்தியில் எதுவும் அமர்வது கிடையாது. இப்படியும் இருக்கிறார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது அல்லவா? அதில் அனைத்து தரப்பினரும் இருப்பார்கள். பதீதமானவர்களை பாவனமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஹே பதீத பாவனனே, வாருங்கள் என்று தந்தையை அழைத்தீர்கள். இப்பொழுது தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும். இந்த நேரத்தில் பாரதம் வைஷ்யாலயமாக இருக்கிறது. முன்பு பாரதம்தான் சிவாலயமாக இருந்தது. இப்பொழுது 2 கிரீடங்களும் கிடையாது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இப்பொழுது பதீத பாவனனாகிய தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். நினைவில்தான் முயற்சி இருக்கிறது. மிக சிலர் மட்டுமே நினைவில் இருக்கிறார்கள். மிக சிலருக்கு தான் பக்த மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? பக்தர், தன்னா, நாரதர், மீரா போன்றவர்களின் பெயர்கள் உள்ளன. இங்கும் அனைவரும் வந்து படிக்க மாட்டார்கள். கல்பத்திற்கு முன்பு யார் படித்தார்களோ அவர்களே வருவார்கள். பாபா, நாங்கள் உங்களை கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம். படிப்பதற்கும் நினைவு யாத்திரையை கற்றுக்கொள்வதற்காகவும் வந்திருந்தோம் என்று கூறுகிறீர்கள். குழந்தைகளாகி உங்களை அழைத்து செல்வதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். உங்களது ஆத்மா பதீதமாக இருக்கிறது. அதனால்தான் வந்து தூய்மையாகுங்கள் என்று அழைக்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாக ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். தந்தை கற்பிக்கவும் செய்கிறார். பிறகு கூடவே அழைத்தும் செல்கிறார். குழந்தைகளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். தந்தை கற்பிக்கிறார். கிருஷ்ணரை தந்தை என்று கூறுவது கிடையாது. கிருஷ்ணரை பதீத பாவனன் என்று கூற மாட்டார்கள். தந்தை என்று யாரை கூறுகிறோம்? அவர் எவ்வாறு ஞானம் கூறுகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இதை நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளுக்கு தான் கொடுக்கிறார். புதியவர்கள் யாரையும் தந்தை சந்திப்பது கிடையாது. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துபவர் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகள்தான் தந்தையை வெளிப்படுத்துபவர். தந்தை யாரையும் சந்திக்கவோ
உரையாடுவதோ கிடையாது. இவ்வளவு காலம் பாபா புதியவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். நாடகத்தில் இருந்தது. பலர் வந்தனர். இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும் பாபா புரிய வைத்திருக்கிறார். அவர்களையும் முன்னேற்ற வேண்டும். அவர்களும் அவர்களது காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் எதிரிகள் யுத்தம் செய்து விடுவார்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும். யார் யுத்த மைதானத்தில் ஷரீரம் விடுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கீதையில் உள்ளது. ஆனால் இவ்வாறு சென்றுவிட முடியாது. சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர் வரும்பொழுதுதான் செல்ல முடியும். சொர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் யுத்தம் செய்கிறீர்கள். அஷரீரி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள். வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது. சர்வசக்திவான் என்று ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் கூற முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரையும் கூற முடியாது. சர்வசக்தி வாய்ந்தவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். உலகிலேயே சர்வசக்தி வாய்ந்தவர் ஞான கடலானவர் என்று ஒரு தந்தையை தான் கூறப்படுகிறது. இந்த சாது சந்நியாசி போன்றவர்கள் சாஸ்திரங்களின் சக்தியுடையவர்கள், பக்தியின் சக்தியுடையவர்கள் என்று கூற முடியாது. சாஸ்திரங்களின் சக்தியுடையவர்கள். அவர்களுக்கு முழு ஆதாரமாக இருப்பது சாஸ்திரங்களாகும். பக்தியின் பலன் பகவான் கொடுப்பார் என்று நினைக்கிறார்கள். பக்தி எப்பொழுது ஆரம்பமானது, எப்பொழுது முடிவடையும் என்பது தெரியாது. பக்தியின் மூலம் பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்று பக்தர்கள் நினைக்கிறார்கள். பகவானை சந்திக்க வேண்டும் என்ற இச்சை இருக்கிறது. ஆனால் அவர் யாருடைய பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்? அவசியம் அவரை பக்தி செய்தால்தான் அவர் மகிழ்ச்சி அடைவார் அல்லவா? நீங்கள் சங்கரை பக்தி செய்தால் தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைவார்? அனுமானை பக்தி செய்தால் தந்தை மகிழ்ச்சி அடைவாரா என்ன? காட்சி கிடைத்து விடுகிறது, மற்றபடி அடைவது எதுவும் கிடையாது. தந்தை கூறுகிறார், நான் காட்சியை கொடுக்கிறேன், ஆனால் என்னை வந்து சந்திப்பார்கள் என்பது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை சந்திக்கிறீர்கள். பக்தர்கள் பகவானை சந்திப்பதற்காக பக்தி செய்கிறார்கள். பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்பது தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். அதனால்தான் அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையை சந்திக்கிறீர்கள். நிராகார தந்தை எப்பொழுது ஷரீரத்தை தாரணை செய்கிறாரோ அப்பொழுதுதான் நான் உங்களது தந்தை என்ற அறிமுகத்தை கொடுக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். 5000 ஆண்டிற்கு முன்பும் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்திருந்தேன். பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. துவாபர யுகத்திற்கு பிறகுதான் மற்ற தர்மங்கள் வருகின்றன. வந்து அவர்களது தர்மத்தை உருவாக்குகிறார்கள். இதில் எதுவும் உயர்ந்தது கிடையாது. யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. எப்பொழுது தந்தை வந்து பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுதுதான் பிரம்மாவிற்கும் புகழ் கிடைக்கிறது. இல்லை என்றால் இவர் தொழில் செய்து கொண்டிருந்தார். இவருக்கும் என்னிடத்தில் பகவான் வருவார் என்பது தெரியாது. நான் எப்படி இவருக்குள் பிரவேசம் செய்தேன் என்பதை தந்தை பிரவேசித்து புரிய வைத்திருக்கிறார். எனது எல்லாம் உனது, உனது எல்லாம் எனது என்று எப்படி ஆனது என்பதை இவருக்கு காண்பித்தார். நீங்கள் தனது உடல் மனம் பொருள் மூலமாக எனக்கு உதவியாளர்களாக ஆகிறீர்கள். அதற்கு பலனாக இது உங்களுக்கு கிடைக்கும். தந்தை கூறுகிறார், நான் சாதாரண உடலில், அதாவது யார் தனது பிறவிகளை பற்றி அறியவில்லையோ அவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன். ஆனால் நான் எப்பொழுது வருவேன், எப்படி வருவேன் என்பது யாருக்கும் தெரியாது. சாதாரண உடலில் தந்தை வந்திருப்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர் மூலமாக நமக்கு ஞானம் மற்றும் யோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஞானம் மிகவும் எளிது. நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சொர்க்க வாசல் எப்படி திறக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அதாவது நரகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. புதிய மற்றும் பழைய உலகம் பாதி பாதியாக பிரிக்கப்படுகிறது. ஆக இப்பொழுது தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான யுக்தியை நான் கூறுகிறேன். தந்தையை நினைவு செய்தால் பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும். இந்த பிறவிகளின் பாவங்களையும் கூற வேண்டும். என்ன பாவம் செய்தேன், என்ன தானம் புண்ணியம் செய்திருக்கிறேன், என்ன நினைவு இருக்கிறது. அவருக்கு தனது சிறுவயதின் நினைவு இருக்கும். கிருஷ்ணரின் பெயர் ஷியாம் சுந்தராகும். இதன் பொருள் ஒரு பொழுதும் யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது. ஷியாம் சுந்தர் என்ற பெயர் இருப்பதால் சித்திரங்களில் நீல நிறமாக காண்பித்து விட்டனர். ரகுநாதர் ஆலயத்திலும் கருப்பாக காண்பித்திருப்பதை பார்க்கலாம். அனுமானின் ஆலயத்தை பாருங்கள், அனைவரையும் கருப்பாக ஆக்கிவிட்டனர். இது தூய்மையற்ற உலகம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்குள் நான் கருப்பிலிருந்து வெண்மையாக ஆக வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. அதற்காக நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். இது கடைசி பிறவி என்பதை தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். தந்தை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பதை அறிவீர்கள். ஆக அவசியம் இங்கேயே ஷரீரத்தை விடுவீர்கள். உடலோடு அழைத்து செல்ல மாட்டார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் செல்ல முடியாது. ஆனால் தூய்மை ஆவதற்கான யுக்தியை தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பக்தி மார்க்கத்தில் இருப்பது குருட்டு நம்பிக்கை. சிவகாசி என்று கூறுகிறார்கள். பிறகு சிவன் கங்கையை கொண்டு வந்தார் என்றும் கூறுகிறார்கள். பகீரதன் மூலம் கங்கை வெளிப்பட்டது. தண்ணீர் எப்படி தலையிலிருந்து வெளிப்படும்? பகீரதன் மலை மீது அமர்ந்திருக்கிறாரா என்ன? அவருடைய தலைமுடியிலிருந்து கங்கை வெளிவருவதற்கு மழை நீர் கடலில் இருந்து உருவாக்கப்படுகிறது. அந்த நீர் முழு உலகிற்கும் செல்கிறது. அனைத்து இடங்களிலும் நதிகள் உள்ளன. மலைகளில் தண்ணீர் உறைந்து கட்டிகளாக ஆகிவிடுகிறது. அதுவும் தண்ணீராக வந்து கொண்டே இருக்கிறது. மலைகளின் குகைகளுக்குள்ளும் தண்ணீர் இருக்கிறது. அது கிணற்று நீராக வருகிறது. அதுவும் மழையின் ஆதாரத்தில் தான் வருகிறது. மழை பெய்யவில்லை என்றால் கிணறும் காய்ந்து விடும். பாபாதான் நம்மை தூய்மையாக ஆக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். சொர்க்கத்தின் கிருஷ்ணபுரி காண ஆசை வைக்கின்றார். ஆனால் விஷ்ணுபுரியை பற்றி யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணரின் சீடன் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் தென்படுகிறார் என்று கூறுவார். பரமாத்மா எங்கும் வியாபித்து இருப்பார் என்றால் எங்கு பார்த்தாலும் பரமாத்மா தான் தென்படுகிறார் என்று ஏன் கூறுவது இல்லை? பரமாத்மாவின் சீடர்களாக இருப்பவர்கள் இவை அனைத்தும் பரமாத்மாவின் ரூபங்கள் என்று கூறுகின்றனர். அவர்தான் இந்த அனைத்து லீலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். லீலை செய்வதற்கு பரமாத்மா ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது அவசியம் லீலை செய்வார் அல்லவா? பரமாத்மாவின் உலகமாகிய சொர்க்கத்தை பாருங்கள். அங்கு அசுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. இங்கு அசுத்தமே அசுத்தம்தான். பிறகு பரமாத்மா சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர். பரமாத்மா தான் சுகத்தை கொடுக்கிறார். குழந்தை பிறந்தால் சுகம் ஏற்படுகிறது, இறந்துவிட்டால் துக்கம் ஏற்படுகிறது. பரமாத்மா உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார். பிறகு எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் அழுவதற்கான என்ன விஷயம் இருக்கிறது? சத்தியுகத்தில் அழுவது போன்ற எதுவும் கிடையாது. மோகத்தை வென்ற அரசரின் உதாரணத்தையும் காண்பித்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் பொய்யான உதாரணங்கள். அதில் எந்த சாரமும் கிடையாது. சத்தியுக
மார்க்கத்தில் ரிஷி முனிவர்கள் கிடையாது. மேலும் இங்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்க முடியாது. இவ்வாறு மோகத்தை வென்ற ராஜா யாரும் கிடையாது. பகவானின் மகா வாக்கியம். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்ன செய்துவிட்டு சென்றார்கள்? உங்களது நினைவு தந்தையிடத்தில் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது யார் தூய்மையாக ஆகிறார்களோ அவர்கள் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவார்கள். யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இதை கூறுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் கூறுகிறார். என் மீது அன்பு செலுத்துங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். இதுதான் கலப்படமற்ற நினைவு. இங்கு யாரும் அபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில்தான் இது போன்ற காரியங்களை செய்வார்கள். நினைவு செய்தனர் அல்லவா? குருக்களும் கூறுகிறார்கள், என்னை நினைவு செய்யுங்கள், உங்களது கணவன்மார்களை நினைக்காதீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். மூல விஷயம் அனைவருக்கும் செய்தியை கொடுப்பது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா என்றால் பகவான் நிராகாரராக உள்ளார். கிருஷ்ணரை அனைவரும் இறைவன் என்று கூற மாட்டார்கள். கிருஷ்ணர் குழந்தையாவார். சிவபாபா இவரிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள்? சிவபாபா இவர் மூலமாக உங்களை தத்தெடுக்கிறார், தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். இவர் தாயாகவும் உள்ளார், தந்தையாகவும் உள்ளார். சாக்காரத்தில் தாய் வேண்டும் அல்லவா? அவர் தந்தையாக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய கூடாது. ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக் கூடாது. சில குழந்தைகள் கெட்ட தொடர்பில் வந்து கோபித்துக் கொண்டு அவர்களாகவே பாடசாலையை திறந்து விடுகிறார்கள். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு தனியாக பாடசாலையை திறந்தால் இது மூர்க்கத்தனம். கோபித்துக் கொள்கிறீர்கள் என்றால் பாடசாலை திறப்பதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். உங்களது தேக அபிமானம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது. ஏனென்றால் புத்தியில் பகைமை இருப்பதால் நினைவு வந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் எதுவும் புரிய வைக்க முடியாது. இவ்வாறு நடக்கத்தான் செய்கிறது. யாருக்கு ஞானம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் வேகமாக சென்று விடுகிறார்கள், தான் கீழே விழுந்து விடுகின்றனர். என் மனநிலையை விட இவர்களது மனநிலை நன்றாக இருக்கிறது என்று தானும் புரிந்து கொள்கிறார்கள். படிக்கக்கூடியவர்கள் ராஜா ஆகி விடுகிறார்கள். இவ்வாறும் நடக்கிறது. முயற்சி செய்து தந்தையின் கழுத்தில் மாலையாக ஆக வேண்டும். கற்பிக்கக்கூடியவர்கள் தாசதாசிகளாக ஆகிவிடுகிறார்கள். பாபா, நான் உயிருடன் இருந்து உன்னுடையவனாக ஆகிவிட்டேன். தந்தையின் நினைவின் மூலம்தான் கவலைகள் நீங்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய கூடாது. தங்களுக்குள் கோபித்துக் கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது. விரோதம் ஏற்படுத்துவதும் தேக அபிமானம். கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையாக வேண்டும். தனது செயல்பாடுகளின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அன்பான புத்தியுடையவராகி ஒரு தந்தையின் கலப்படமில்லாத நினைவில் இருக்க வேண்டும். உடல் மனம் பொருள் மூலம் தந்தையின் காரியத்தில் உதவியாளர்கள் ஆக வேண்டும். வரதானம், விலகிய மற்றும் அன்பானவராக மாறுவதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய சமநிலையில் இருப்பவர் ஆகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே விலகிய மற்றும் அன்பானவராக மாறுவதற்கான ரகசியத்தை தெரிந்திருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் அவரும் திருப்தியாக இருக்கிறார் மற்றும் குடும்பத்தையும் திருப்தியாக வைத்துக் கொள்கிறார். கூடவே உண்மையான
இதயம் உடையவராக இருக்கும் காரணத்தால் இறைவனும் அவர் மீது திருப்தியாக இருக்கிறார். இப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய நல்லிணக்கமுடைய குழந்தைகளுக்கு தனக்காகவும் அல்லது பிறருக்காகவும் எவரையும் வக்கீலாக்குவதற்கான அவசியமில்லை. ஏனென்றால் அவர் தனக்கான தீர்மானத்தை தானாகவே எடுக்கிறார். எனவே அவருக்கு வேறு யாரையும் நீதிபதியாகவோ வக்கீலாகவோ ஆக்க வேண்டிய அவசியமில்லை. ஸ்லோகன்: சேவை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியத்திற்கான ஆதாரமாகும். அவ்யக்த சமிஞ்சை: ஆன்மீக ராயல் தன்மை மற்றும் தூய்மையின் ஆளுமையை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். எப்படி பௌதீக உடலில் விசேஷமாக சுவாசம் இருப்பது மிகவும் அவசியமாக உள்ளதோ, சுவாசம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இதே போல பிராமண வாழ்க்கையின் சுவாசம் தூய்மை. 21 பிறவிகளின் பிராலப்தத்தின் ஆதாரம் தூய்மை. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பதற்கான ஆதாரம் தூய்மையான புத்தி. சங்கமயுக பலன்களின் ஆதாரம் மற்றும் எதிர்காலத்தில் பூஜைக்குரிய நிலையின் பதவியின் ஆதாரம் தூய்மை. எனவே தூய்மை தன்மையின் ஆளுமையை வரதானத்தின் ரூபத்தில் நடைமுறைப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.